இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு திரு எந்தவி சார்பாதை படி சந்தி வாக்கிய நாம் இந்த கத்தவுடைய ஏனாகேசி வென்று புகழி Suddenly, so it will be clear the way the Savage will kill you. Brahmaya is sleep in victim of Rishi in the Adana Padu in a walk to prepare Setra, Devati, Melvin as a party. You are the person, somebody said, இது உங்களுடைய இது சற்றா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்கிறார் அப்படிங்கிறது தெரிய சொல்லி தலைவர்களுக்கு இந்த நிறுவனம் எல்லோரும் வளர்ந்திருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகள் செய்கிற இங்கே வந்து ஒரு மணி நேரம் செய்யலாம் பார்க்க இருக்குது. ஏன் பார்க்கும்போது உங்களுடைய லீடர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எல்லாம் ஓரளவுக்கு உணர முடிஞ்சது. பிள்ளைக்கு வந்துக்கூடிய அந்த இதில் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் அதில் படிக்கக்கூடிய வந்த ஸ்டூடெண்ட்ஸில் இல்லை எளிய எல்லா காலேஜுக்கு போகாத மாணவர்கள் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய அந்த உத்வேகம் அவருடைய எனர்ஜி அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேலும் இந்த 8th படித்து அதில் 8th போகிற மாணவர்கள் மற்றும் இங்கே பங்கேற்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார் சமூக சகோதரிகள் உங்கள் அனைவருக்கு என்னுடைய மூல நாளைகள் நீங்கள் பள்ளியை பற்றியோ இல்லை மருத்துவத்தை பற்றியோ இல்லை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் சப்ஜெக்டை பற்றி நாம் பேச போவதில்லை. அதையெல்லாம் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அதுக்கு நமக்கு பிரதானமாக தேவைப்படுவது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது மாணவர்களாகிய உங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களாகிய மட்டும் நம்ம ஆசிரியர் மனிதனாக கருதுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இது வாழ்க்கையில ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்க்கையில மிக உச்சத்தை அடையணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதா? எஸ், எல்லாரும் இருக்குதா? என்ன பதிலே வரமாட்டேன். ஏதாவது கேள்வி கேட்டா ஒரு குழந்தை சொல்லலாமா? அதுக்கு பதில் வர மாட்டேங்க. Asiama, can you have anything? Yes, whenever something phenomenal can happen in this article. அடுத்து வரப்போற நான் உங்களுக்கு கருத்து பெரிய கருத்து ஒன்று கொடுக்க போவதில்லை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த மாற்றம் தான் நம்ம மிக உயர் இடத்துக்கு எடுத்து செல்லப்போம். ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, ஒரு சினிமா படம் பார்க்குறீங்க, ஒரு பேச்சை கேட்கிறீங்க, தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க,
இல்ல ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணீங்க, யாரோ ஒரு கருத்து சொல்ற. எந்த இடத்திலையுமே எந்த விஷயத்தை நம்ம கேட்கும் போது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே. இதுக்கு பேரு லிசனிங், இதுக்கு பேரு டீப் லிசனிங் அப்படின்னு. இட்ஸ் கால்ட் டீப் லிசனிங். இட் இஸ் நாட் அபவுட் ஹியரிங். ஒரு விஷயத்தை கேட்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். When you listen with the intention of learning, something tremendous happens inside. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க கூடாது, கேட்கறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறது ரேஸ் ஷார்ப்பா கவனிக்கும். ஏன்னா நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So never waste even a single moment. Every moment life is teaching you something. ஒவ்வொரு கணமும் நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு கொண்டே இல்லை. அதை கவனிப்பதா வாழ்க்கை எழுதும். The divine is so very powerful. It teaches us something. Learning is just not நம்ம ஸ்கூலுக்கு போய் மட்டும் படிக்கிறது இல்லை, காலேஜுக்கு போய் படிக்கிறது இல்லை, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன்ல மட்டும் படிக்கிறது இல்லை. எவ்ரி மொமெண்ட் if you are alert, if you are aware, you can learn something. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒவ்வொரு மாணவர் இங்கே பேசும்போது அதை கூர்ந்து கவனித்தா அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். ஒரு ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பார், அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு கற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் தவறே செய்கிறார், மிகப்பெரிய தவறு செய்கிறார், அந்த தவறை விட்டு கவனித்தா அதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். அந்த தவறு நான் செய்யக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொள்ளலாம். எஸ் எஸ் எஸ். So always listen with the intention of learning. That is called listening. You understand? So வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்தை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாகனம், அந்த வாகனம் சிரத்தையாக இருக்க வேண்டும். அந்த வாகனம்னா இப்போ லைவ்ல நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அம்மா பேசும்போது சார்பு பேசும்போது எங்கெல்லாம் கேட்ஜெட் யூஸ் பண்ணக்கூடிய என்னென்னவோ கிடையிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மொபைலா இருக்கட்டும், இல்ல தொலைக்காட்சி டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காரு, இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் பார்த்து பிரமிப்பா இருக்காங்க நமக்கு. எஸ் எஸ். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிஸும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நினைச்சு கூட பார்க்க முடியாது. எஸ் எஸ். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாவ் சிஸ்டம் டிவி பிறகு திருப்பி இருப்போம். ஒரே ஒரு சேனல் தூர்தர்ஷன் ஒன்று இருந்தது, திட்டமிட்டெல்லாம் தெரிஞ்சது. அந்த 6 மணிக்கு ஒரு 7 கோடு போடுவான். அதை உட்காந்து பார்க்கறதுக்கு உசு போ. வீட்டு மேல கொப்பு மாதிரி ஒரு அழைப்பாங்க. எஸ். அதை போட்டு திருக்கணும். காலி நேரத்தில் ஒரு டிவி இருந்துச்சு, டைமண்டான ஒரு டிவி, புள்ளிப்பட்டிதான் வரும். அந்த வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் போவாசம். அந்த பார்க்கறது சேரும். எங்க வீட்டுல தான் வந்து உட்காந்து பார்க்க, எல்லாரும் வீட்லயும் டிவி எல்லாம் இருக்கா. இன்னைக்கு பார்த்தா 1000 சேனல் எல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய ஆட்களை சேனல் மாறணும். எஸ் மோஷன் சென்சார் டிவி இன்னும் கொஞ்சம் நாள் கையெல்லாம் ஆட்டுறாங்க. நினைச்சாலே டிவி மாறும். ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும்னா அதே மாறும். எஸ் டெக்னாலஜி மாறிட்டு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போன் பேசணும்னா அந்த கருத்துல போன் போட்டு கையில் கரு சுத்தும். இங்க இருந்து விழுப்புரத்துக்கு பேசணும்னா ட்ரங்காந்து போட்டு பேசணும். இன்னைக்கு என்ன டச் ஆஃப் பட்டன், இங்க இருந்து சிட்னிக்கு பேசலாம், ஆம்பிரிக்கானுக்கு பேசலாம், சான் பிரான்சிஸ்கோக்கு பேசலாம். லுக் அட் தி டெக்னாலஜி.
40 வருஷத்துக்கு முன்னாடி டொருக்கு ஒரு அம்பாசிடருக்கு ஒரு கார் ஓட்டிட்டு இருந்தோம். தியேட்டருக்கு ஒரு வண்டி, இன்னைக்கு 100 வண்டி, 1000 வண்டி. எதை சொல்லிக்கொண்டு தெரியல இப்படி. இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வளர்த்ததை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோமா? Yes, we are all very excited about all these gadgets, new gadgets, computer, latest washing machine, mobile phones, cameras. என்னென்னமோ பார்த்துக்கெல்லாம் எஃபெக்டா. நான் கேட்கிறேன், இனி ஒரு 20-30 வருஷத்துல என்னென்னமோ வரப்போம், நினைச்சு பார்க்க முடியாது. AI is creating a big revolution in the world. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறது. அவங்களே கேள்வி கேட்கிறேன், இந்த பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது யாரு? கண்டுபிடிச்சது யாரு? அப்போ கேட்கல, இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருளே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க. கண்டுபிடிச்ச பொருள் பெருசா இல்ல படைத்தவன் பெருசா? இதை விட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? My dear friends, this is the most sophisticated and the most complicated gadget in the entire planet. Yes or no? Yes or no? Yes. I want an answer from here. The Baba will say one. Yes or no? Sure, no, sorry. Okay, I'm not a teacher. I'm not going to teach you anything. I want to make a transformation there. There's no teaching. There's nothing to be taught. Teaching is knowledge. I don't want to give you any teaching. I want you to become a jnana. I want to give jnana, wisdom. Jnana is different. Teaching, knowledge is different. We are not one and the same. Ariyu வேறு, ஞானம் வேறு. இப்போ கண்டுபிடிச்ச பொருளை இவ்வளவு பிரமாதமாக்கினா இந்த மனிதன் எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு கடவுள் படைத்த போயிட்டு. எஸ், அப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு பொருள் நீங்க கடையில் வாங்குறீங்க, ஒரு மொபைல் போனோ ஒரு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரோ, அந்த பொருளை நான் முழுமையாக பயன்படுத்தணும், கம்ப்ளீட்டா நான் பயன்படுத்தணும், அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது கூட ஒரு புக்கு சொல்றாங்க. எதை கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? யூசர் மேனுவல். யூசர் மேனுவல். அந்த யூசர் மேனுவல் கீழே அதை பார்த்து நான் அதை எல்லாம் தெளிவா நான் படிச்சு பார்த்தாதான் அந்த பொருளை நான் முழுமையா பயன்படுத்த முடியும். எஸ், பிகாஸ் ஐ ஹேவ் ஆல் தி ஆப்ஷன்ஸ். என்னெல்லாம் இப்போ அந்த மேனுவலை படிச்சு பார்க்க எனக்கு முழுசா யூஸ் பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ட் எக்ஸல் எடுத்துக்கங்க, எக்ஸல் சாஃப்ட்வேர், அதுல இருக்கிற ஃபெசிலிட்டியில 99% ஆஃப் த பீப்புள் 5% யாரும் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. எஸ், ரொம்ப யூஸ். இப்போ அப்ப அந்த யூசர் எல்லாமே பொட்டன்ஷியலா நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் கேட்கிறேன், இந்த பொருளை எல்லாம் நம்ம முழுசா யூஸ் பண்ணி மேனுவல் தேவைப்படுது. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு பாடியை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இது மேனுவல் வச்சிருக்கீங்களா? ஏன் ஆஸ்பத்திரியில பிறகும்போது கொடுத்தாங்க, இதாப்பா அண்ணாங்க ஏதோ நல்ல பரிசா இருக்கு, உடம்புல இதெல்லாம் இருக்கு, பிரெயின் அதெல்லாம் இருக்கு, இத்தனை செல்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் இருக்கு, இத்தனை நாடி இருக்கு, நரம்பு இருக்கு, இது இப்படி வேலை செய்யும். மைண்ட் வந்து இத்தனை லேயர் ஆக்கி கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்தாங்க. என்ன அமைதியா இருக்கு? வசுபியோ வசியா இல்லையா? இல்ல, மேனுவலும் இல்ல. இதுதான் இருக்கிறதே காம்ப்ளிகேட்டடான கேட்ஜெட்டும் புரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த உடல், இந்த மனம், இதுக்குள்ள இருக்கிற சக்தி, இது மூணையும் நம்ம முழுசா பயன்படுத்தி நினைச்சிருக்கீங்களா? என்ன பதிலே அடையுது? இதோட டோட்டல் பொட்டன்ஷியல எத்தனை சதவீதம் நம்ம யூஸ் பண்றோம்னு தெரியும் உங்களுக்கு? Can you take a wild guess, anybody? Wild guess. What percentage of your potential you are using it today? எவ்வளவு சார்?
5%. சரி, அவர் 5% செய்யறாரு. அப்புறம் மீறிடலாம். சார் நான் கடையில் அவங்க கேப்சர் பற்றி பேசல. 35 வருஷம் திருப்பி டெலிவரி எடுத்து உங்க பாடியை எப்படிதான் யோசிச்சுங்க. 15 வருஷம் 18 வருஷம் இது ஓடுறதுல இதை விட முழு திறன்ல எத்தனை சதவீதம் நீங்க வேலை வச்சுக்கிறீங்க? So why is ours? Nobody will hear. Yes, no? Ours? 1%. 1% தான் சொல்றாங்க. இன்னும் பொட்டிங்க தரவே வாசிய தெரியல. ஓகே. எஸ், come on. Quick, 30%. சார் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. 30% யூஸ் பண்றேன்பா அப்படிங்கிறது. சரியா? இந்த டேட்டா நான் சொல்ல இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் வேர்ல்டு 830 கோடி பாப்புலேஷன்ல 99.9% of the people சராசரி மனிதர்கள் யாருமே 1% மேல யூசேஜ் பண்ணல. 1% 1% மேல 99% நமக்குள்ள என்ன இருக்குன்னே எவனுக்கு தெரியாது. Look at the athletic situation. சார் கடவுள் நம்ம கிட்ட இப்பேற்பட்ட ஒரு கேட்ஜெட்டை கொடுத்துட்டாரு. அது நம்ம எவ்வளவு வசதி யூஸ் பண்றோம்? Even the scientists, the so-called scientists who are invented the rocket கண்டுபிடிச்சவன், the air கண்டுபிடிச்சவன், the fan கண்டுபிடிச்சவன், இவங்க கூட 5% யூஸ் பண்ணல. 95% அவனுக்கு உள்ள எங்கே தெரியாது. Look at this situation. ஆனா நம்ம நாட்டில் வாழ்ந்த சிசர்கள் இருக்காங்க இல்லையா, யோகிஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். இப்போ அகஸ்தியராக இருக்கட்டும், வள்ளுவராக இருக்கட்டும், பிருகும்பிகராக இருக்கட்டும், பாட்டி சித்தராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், இந்த மாதிரி சித்தர்கள் 1%, 2% இல்லைங்க, 10% இல்லைங்க, 50% இல்லை, 100% எல்லாரும் கிளிக்ஸ் மேய்ட்டாங்க. கம்ப்ளீட்டா பிரிச்சு எடுத்தான். கம்ப்ளீட்லி எக்ஸ்ப்ளோர். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் இல்லை, அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. ஏன் புரியலன்னா எல்லாத்தையுமே நம்ம நாலேஜா பார்க்கணும், அறிவா பார்க்கணும். அறிவாக பார்த்தால் எதுவுமே புரியாது. இதை ஞானமாக மாற்ற வேண்டும். Everything has to be converted into ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. I want to tell you a clear difference between knowledge and ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டா? இத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும். You understand? இது ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அவாளி ஆகி you become the most successful person in the planet. Nobody will touch you. You understand? ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன். இதை பற்றி பெரிய டெஃபினேஷன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, புரியாத மாதிரி. இது ஒரு தீர மாதிரி நான் சொல்வேன். அறிவு என்பது வெளியிலிருந்து உள்ளே வருவது. அதாவது வெளியிலிருந்து உள்ள வரும். அதுக்கு பேர் என்னங்க? அறிவு. அதாவது படித்து வருவது, பார்த்து வருவது, கேட்டு வருவது. ஒரு விஷயத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஃபேக்கல்ட்டியும் ஒரு விஷயம் உள்ள போச்சுன்னா அதுக்கு பேரு அறிவுக்கு பேரு. அதுக்கு பேரு நாலேஜ். இங்கிலீஷ் நாலேஜ். ஞானம்ங்கிறது படித்து வராது, பார்த்து வராது, கேட்டும் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். படிச்சு வராது, பார்த்து வராது, கேட்டும் வராது. இது வெளியிலிருந்தே வராது, உள்ளே வரும். அதுக்கு பேர் தான் ஞானம். wisdom. You understand? Wisdom இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் இருப்பாங்க. இப்ப இந்த ஹாலில் யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டார். அமெரிக்கால இருந்து ஒரு ஒயிட் பர்சன், ஒரு வெள்ளக்காரன் வந்து உட்கார்ந்துட்டார். அவருக்கு மைசூர் பாருன்னா எங்கேயே தெரியாது. மைசூர் பாரு பிடிக்கும் அர்த்தம். பிடிப்பான்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. சீரியஸா இருந்தா ஒவ்வொரு உள்ள போகிறாங்க. Don't be serious, be sincere. Okay? Be relaxed and sincere. இப்போ அவருக்கு மைசூர் பாக்குனா என்னன்னே தெரியாது. நான் மைசூர் பாக்கு பற்றி பேசுறேன். அவர் வாங்கிட்டு நிகழ்ச்சி, what is this மைசூர் பாக்கு டீ கேட்கிறார்.
உடனே நான் என்ன பண்றேன், மைசூர் பாக்குல என்ன அப்படின்னு ஒரு பெரிய கலக்கு சொல்லுவேன். 1 மணி நேரம் அது எப்படி இருக்கும், உங்களுக்கு இருக்கும், அது எப்படி செய்யணும், அது ஆயிரத்தி பெரிய ஒரு எக்ஸாம் 2 மணி நேரம் அதோட செய்தி வாங்கும் எல்லாம் கொடுத்தேன். அவர் கேட்கிறாரு, பிசிக்கே தான் இருக்கியா காமிக்கலையா? உடனே என்ன பண்றேன், ப்ரொஜெக்ட் இருக்கு போட்டு ஒரு படத்தை போட்டு காமிக்கிறேன். படம் காமிக்கல இல்லைன்னா எப்படி ஒரு காமிச்சிட்டேன். மைசூர் பார்க்க அவர் பார்த்தாரு, எப்படி செய்யாது எல்லாம் பார்த்துட்டேன். அடுத்தது அவர் மறந்து போச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக மைசூர் பாக்குல என்ன ரொம்ப போட்டிருக்கேன் சார், படிச்சு பார்த்தேன். இது 210 புக்கு அதோட இங்கிலீஷ் ஒரு கையில் கொடுத்தாச்சு. இப்போ அவர் பேச்சு கேட்டுட்டாரு, படத்தையும் பார்த்தாரு, புக்கையும் படிச்சார். சரியா? இப்போ ஒரு மைசூர் பாக்கு நீங்க தெரிஞ்சிச்சா? மறுபடியும் வரலாட்டி அவசியம். மைசூர் பாக்கு தெரியுமா? மைசூர் பாக்கு தெரியாது. மைசூர் பாக்கு பார்த்து அறிவுக்கு வந்துச்சு, நாலேஜ் வந்துச்சு. இப்போ அவங்க ஊர்ல போய் யாராவது அவங்க வீட்டை மைசூர் பார்த்தா என்ன கேட்டா பயங்கரமா லிப்ஸ் அடிப்பான், சரியான குறை சொல்லுவான். ஆனா அவருக்கு மைசூர் பாக்குனா என்னன்னு தெரியவே தெரியாது. இப்போ அவருக்கு மைசூர் பாக்கு என்னன்னு தெரிய வைக்கணும்னா முதல்ல நான் பேச்சு நிறுத்திக்கேன். ப்ரொஜெக்டர் ஆகும், புக்கை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டு ஒரு மைசூர் பாக்கு பீஸ் எடுத்து அவங்க வாய்ப்போம். வாயில போட்டு அவன் அப்படியே வாயில அப்படியே நாக்கு கரையும், அப்படியே அவன் நினைப்பான். எப்படி இருக்கு பாரு, அப்படியே ரசிச்சு அவன் அப்படியே உள்ள போகும்போது அவனுக்கு ஒரு புரிதல் வரும் பாருங்க. இதுக்கு பேரு தான் ஞானம். ஞானம் இத வாயில போட்டோம் தெரியல உனக்கு ஞானம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் மைசூர் பாக்கு தொட்டு ஒரு 10 புக்கே போகும். அவருக்கு ஒரு கல்யாணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்போ ஒரு விஷயத்தை நான் உணர்வாக உணர்கிறேனோ அப்பதான் அது எனக்குள்ளே ஒரு பாகமாக மாறும். இது பேர் தான் ஞானம்னு சொல்றேன். இப்போ திருக்குறள் அழகி 1230 குறளை படிச்சுட்டு தமிழ்ல 200 நம்ம வாங்கிட்டோம்னா திருக்குறள் தெரிஞ்சிருச்சு நீங்க நினைச்சு ஏன்னா கோமாளிக்கு 1230 குறளை மனப்பாடம் பண்ணி போகிறது இல்லை. ஒரு குறளை வாழையிடுச்சு ஒரு குறளை ஒரு மனிதன் எப்பொழுது வார்த்தையை உணர்கிறானோ அப்பதான் ஒரு வள்ளுவர் யார் இருக்கு. அதை நான் வாழ எனக்குள்ளே அந்தமாக மாறுது. எப்போது அது மாறுகிறதோ miracles will start happening. This is the difference between intellectual knowledge and experiential wisdom. They are two different things. They are not one and the same. There is a clear demarcation. This is the difference between an intellectual person and an intelligent person. அறிவு வேறு, ஞானம் வேறு. இன்டெலிஜென்ஸ் வேறு, இன்டெலக்சுவல் மைண்ட் வேறு. நீ பாத்தீங்கன்னா உலகத்துல பெரிய கம்ப்யூட்டர் படிச்சிருப்பான், ஐஐடி இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, மெடிக்கல் படிச்சிருப்பான், ஐஐடி அகமதாபாத்ல எம்பிஏ பண்ணிருப்பான், வாட்ஸ்அப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பாங்க, ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனியில போய் 2 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சாலரி ஒர்க் பண்ணுவான். அந்த கம்பெனி முதலாளி பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்காவது இருக்குவார், 5000 கம்பெனிஸ் வேலை வாங்குவோம், 2.5 லட்சம் வச்சுட்டு போடுறாங்க. எஸ் இவ்வளவு திருப்பூர் போட்டு அவங்க இண்டஸ்ட்ரி பார்த்து இவ்வளவே என் 2.5 மாசத்துக்கு படிக்க இவங்க நிறைய big empire. Russia in the industry, he was creating a big empire in Trichy. You understand? இது பேர் தான் அறிவாளிக்கு புத்திசாலிக்கு உள்ள வித்தியாசம். அதுக்காக நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா அதுக்காக தான் ஆடுறேன். I'm going to come to that. So the first thing is you need to know the gaps. இந்த உடம்பு என்ன, இதுக்குள்ள என்ன பொட்டன்ஷியல், இதுதான் பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு பொருள் இயங்கணும்
அது சிறப்பா இயங்கணும்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிற ஹார்ட்வேர் பக்காவா இருக்கணும். ஹார்ட்வேர், the second is the software, the third component. It is the power, electricity. என்ன ஒரு இயக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கினாலும் ஹார்ட்வேர் சூப்பரா இருக்கும். ஒரு சாதாரண கார் இருக்கு, ஒரு மாருதி ஆல்டோ, ஒரு Mercedes Benz, இது ரெண்டும் தான் ஹார்ட்வேர். This car is so very powerful. The hardware is so powerful. அடுத்தது அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர், அதுக்கு உள்ள இருக்கிற ஆப்ரேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது அதுக்கு போகக்கூடிய ஃபியூவல், அது இல்லைன்னா அது ஏரியா. இப்போ ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, பிரைவேட் ஜெட் இருக்கு, ஒரு ஜெட், அந்த ஹார்ட்வேர் இட் இஸ் சோ பவர்ஃபுல். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதுக்கு போகக்கூடிய ஃபியூவல். இந்த 3 விஷயம் தான் ஒரு சாதாரண வண்டிக்கு ஒரு மிகச்சிறந்த வாகனத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ். நீங்க எந்த பொருளை யூஸே பண்ண வேண்டாம், ஆனா அந்த பொருளை அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே, இப்போ ஒரு சாதாரண ஆல்டோ கார் வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்ச தூரம் தான் போக முடியும். ஒரு Mercedes Benz-ஓ ரோல்ஸ் ராய்ஸோ இருந்தா அதோட பவரை நீங்க ஏர்ல யூஸ் பண்ணலாம். ஒரு பிரைவேட் ஜெட் இருந்தா அதை வச்சு ஏர்ல இங்க போகலாம். ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம் தெரியுதா, கதவுல கிட்ட ஒரு பிரைவேட் ஜெட்டு கொடுத்தாங்க, இங்க உட்கார்ந்து இந்த 2000 பேருக்கு பிரைவேட் ஜெட்டு தான். ஆனா நமக்கு அது பிரைவேட் ஜெட்டுன்னு தெரியும் இருக்கு, நம்ம அதை மாட்டி ஒரு வீடு அடிச்சு யூஸ் பண்ணிருக்கோம். நல்ல கவனிச்சாங்க, பாண்டிச்சேரியில ஒரு ரோட்ல ஒரு பிரைவேட் ஜெட்டை 2 மானை கட்டி ஒரு இது போறான்னு வெளியில பார்க்கறாங்க. கொஞ்சம் ரத்தம் வெளியே வருமா வராங்க, வருமா வராங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் வயிறு, உங்களுக்குள்ள இருக்கிற பவர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பவர் உங்க இருக்கு. அந்த பாடிக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. பட் இது தெரிஞ்சுக்காம நம்ம நம்ம பாடல உதாசீனப்படுத்துறோம். இதை பத்தி பேசணும், ப்ரோக்ராம் பண்ணணும்னா it will take time, but எப்போதும் சூப்பராக இந்த கியூரியாசிட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க இந்த ஹார்ட்வேர், இந்த உடம்ப நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அது ரொம்ப பிரதானமானது. இதை வச்சுதான் நீங்க உலகத்தை எந்த சாதனை செய்யறனாலும் இந்த உடம்ப வச்சுதானே செய்ய முடியும். எஸ், அந்த சாதனையை செஞ்சு அதை அனுபவிக்க போறது ஏது இந்த பாடி தான். அப்போ இந்த உடம்ப நீங்க சரியான அதுக்கு உணவு பழக்கம் இருக்கணும். அதுக்கு போக ஏன்னா ஃபியூவல் மாற்றி போட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி மாட்டு வழியை தான் கேவலமா மாறிடும். கரெக்டான ஃபியூவலை நீங்க போடும்போது இந்த பாடி பீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. This is the first step you must understand. இதை பற்றி பேசணும்னா என்னோட ப்ரோக்ராம் it goes for 12 hours a day, couple days, 24 hours a day. Okay, 24 hours கிறிஸ்டின் டே ஃபுல்லே ப்ரோக்ராம் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு மணி நேரத்தில் ஒரு சின்ன பைக் எல்லாம் கொடுக்கலாம். Okay, I do programs all around the world, not only India, all over the world. Yesterday in program all over in Trichy and Pune here. Tomorrow I go to Chennai and Saudi, extensively all over the world. I am a software a finance person, moved into IT. I was an ERP consultant, worked 3 years for more than 8 years, traveled all over the world. Commercial Sukiyachi, Egapatara, 25 வருஷம் ஐடிடியில் இருக்கிறேன். Resigned, put my takers, came back to India. I was IBM that year, something manager for physical division, that probably only spirituality. But நான் program நடத்திருக்கிறேன். I will speak for the past 35 years and tell you, I wake up at 3:30 in the morning every day. I sleep at around 10 o'clock in the night. காலையிலிருந்து ராத்திரி நைட்டுக்கு 10 மணிக்கு படுக்கிற வரைக்கும் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். ஃபுல் எனர்ஜி இருக்கு. என்ன எனர்ஜி என்ன பார்க்குறீங்களோ அதே எனர்ஜி. 12 hours ப்ரோக்ராம் ஃபுல் எனர்ஜியாக இருக்கு. இது வரைக்கும் லாஸ்ட் 30 yearsல I have not consumed a single tablet in my life. I have not visited a doctor in my life. டாக்டரை பார்க்கவே இல்லை. பெரிய நோயை விட ஒரு தலைவலி வராது, ஒரு சளி பிடிக்காது, ஒரு காய்ச்சல் வராது, ஒரு பிபி எதுவுமே கிடையாது.
இது வரைக்கும் ஒரு 15 வருஷமா டயபிட்டிஸ் பேஷண்ட் என்னோட ப்ரோக்ராமுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாடியை பத்தின சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு புரிய வச்சு சொன்னா 2 நாள் கழிச்சு 3வது நாள் இஸ் நோ மோர் டயபெட்டிக் அண்ட் ரைட் சைடு இஸ் நோ மோர் டயபெட்டிக். Hundreds and thousands of patients have got cured. That doesn't mean I'm treating anything. நான் ஒரு டாக்டர் கிடையாது, நான் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. என்ன பண்றோம்னா உங்களோட உடம்பு it is not aligned with the existence. Existence-க்கும் நமக்கு ஒரு connectivity. This body, it is one harmonious unity in the whole cosmos. 85 லட்சம் உயிரினங்களுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நல்ல விஷயம். Everything is connected. It is near alignment with the existence. The moment your body is aligned with the existence, the body performs like anything. It goes to the peak. This is the first thing you must understand. Namakkum in the cosmos so connectivity it is. Yes or no? Yes or no? சார் நம்ம பார்க்கும்போது என்ன தரணும் ஒரு அழி அதுக்கப்புறம் டெய்லி சாப்பிட்டீங்க. இந்த சாப்பாடு எங்கே வந்துச்சு? மண்ணில் இருக்கிறது. அப்போ மண்ணில் விளையில அந்த காய்கறிகள் தான் இந்த உணவு உருவாக்கி இப்போ இவ்வளோ பேச அழைக்கி. அப்போ மண்ணுக்கு எனக்கும் செத்ததுக்கப்புறம் அந்த பாடிக்கு எங்கே போகிறோம்? மண்ணில் தான் போகிறோம். அப்போ மண்ணுக்கு எனக்கும் குறைக்கு நான் சுவாசிக்க காத்து மரம் விட்ட காத்தை தான் நான் சுவாசிக்கும் போது இருக்கிறேன். இந்த மரத்துக்கு எனக்கு தொடர்பு இருக்கு, சூரியனுக்கும் எனக்கு தொடர்பு இருக்கு, இந்த காற்று மண்டலத்துக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது, நீருக்கும் எனக்கு தொடர்பு இருக்கு, பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் நெருங்கி கனெக்டிவிட்டி. Our life is not independent, it is interdependent. நல்லா முடிச்சு. We are all dependent. 85 லட்சம் உயிரினங்களும் ஒத்திசைவாக வாழ்ந்து இருக்கு. Everything is happening in a harmonious living. Please understand. என் பிள்ளை நல்லா இருக்கணும், உடனே எக்ஸ்பீரியன்ஸ் போனாலே எனக்கு கவலை. என் பிள்ளை நல்லா படிக்கணும், பெரியாராகணும், அவனுக்கு அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், 100 வயசு வாங்கணும், இழைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என் பிள்ளை நான் வீடே வச்சுருக்கேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒரு தாயை எழுப்பிடு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவனுக்கு நல்ல உணவை கொடுக்கணும். அப்போ நான் உணவை காதலிக்கணும். அந்த உணவை காதலிக்கணும், உணவை நேசிக்கணும் அப்படின்னா அது நினைக்கக்கூடிய செடியை காதலிக்கணும். தாவரங்களை நான் காதலிக்கணும், அதை நான் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாத்தாக எனக்கு நல்ல தாவரங்களை நான் வளர்க்க முடியும், ஆரோக்கியமான உணவை நான் உற்பத்தி செய்ய முடியும், அதை நான் பிள்ளைக்கு கொடுக்க முடியும். ஏன்னா என் பிள்ளை நான் அவசியம் எடுத்துருக்கேன். அப்ப இந்த செடி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அது வரையக்கூடிய மண்ணு ஆரோக்கியமான இருக்கணும். இந்த மண்ணுக்கு எந்த தப்பும் நடக்கக்கூடாது, மாசு நடக்கூடாது. அப்ப இந்த மண்ணை நான் பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணை நான் பாதுகாக்கணும்னா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் நான் பாதுகாக்கணும். ஒரு புழு அல்லது பூச்சி இறந்து போச்சுன்னு சொன்னா மண் தன் தரத்தை இழந்துவிடும். அது விளையக்கூடிய பொருள் தரங்கள் போகும். அந்த பொருளை என் பிள்ளைக்கு நான் கொடுத்தால் அவன் வாழ மாட்டான், அவன் இழந்து போவான். பாருங்க, என் பிள்ளையை நான் வாழ வைக்கணும், நான் நேசிக்கிறேன்னா இந்த புழு பூச்சியை நான் நேசிச்சாகும். அதுல உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். அக்கறை என்னை காப்பாற்ற முடியும். Now the whole existence is connected, interconnected. எதையும் நான் உதாசீனப்படுத்த முடியாது. Everything is really என்ன காக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள நீ எப்போ வரீங்களோ you will be performing at the peak. You understand? So that is the basic fundamental thing which everybody should understand, especially people, the young people who are growing. இந்த உணர்வு உதாசீனம் தடுக்கவே கூடாது. இந்த உடம்புக்கு தப்பான உணவு நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நான்லாம் காலேஜ் படிக்கும் போதுதான் ஆல்கஹால் இருக்கிறதே என் கண்ணுக்கே செய்யேன். இன்னைக்கு 7th class பையன் யூனிஃபார்மை போட்டு டாஸ்கோ கடையை பார்க்கும்போது கண்ணி வருது. See, I'm not advising you or இந்த தன்னாவிலே சொல்ல வந்துட்டேன். ஆனா நம்ம நம்மளுடைய பிரைவேட் ஜெட்டுக்கு நீங்க எந்த மாதிரி ஃபியூல் உள்ள போட்டீங்கன்னா இது டோட்டலா காய்கறி மாதிரி ஆயிடும். அந்த வண்டியை வச்சு இது ஒரு மாடல் கல்ச்சர்னு நம்ம பேசுறோம். கோமாளித்தனம் நான் சொல்லி it is completely sheer madness. It is sheer madness.
பிகாஸ் கடவுள் கொடுத்திருக்கிற இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல மர்சி பென்ஸ் கார் வாங்கணும், இல்ல BMW கார் வாங்கணும், இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஒரு டீசல் கார், ஒரு மர்சி பென்ஸ், அது பெட்ரோல் ஊற்றுல மாசம் வருவாங்க. ஊதியம் பாருங்க, ரத்த கழிவு வரும். அப்படித்தான் எங்க பள்ளிக்கு சொல்லுவோம் பாடிக்கு. சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், சரியாக தண்ணி குடிக்கிறது, சரியாக சுவாசம் செய்கிறது, சரியான வேலை பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாம் நான் சரியாக பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உணர்வுக்கு எப்போ ஒரு மனிதன் இந்த 5 செயலும் சரியாக செய்கிறான், அதாவது சாப்பாட்டில் இருந்தது இந்த பஞ்சபூதம் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் முடிச்சு. இது 5 தான் இது உணர்வாக அமைகிறது. இதுதான் மூலப்பொருள். The raw material of this body is something to us. I hope you know that. Okay? அதுல சாப்பாட்டில் இருந்து உணவுக்கு கிடைப்பது மண் பிராணம் கிடைக்கிறது. இதுல மண் ஒரு சக்தி இருக்குங்க, அதுக்கு பேருதான் மண் பிராணம் பேரு. ஒரு கொட்டை இருக்கு, ஒரு மாவு கொட்டை இந்த இடத்துல இருந்தா 10 வருஷம் ஆனாலும் அந்த மாவு கொட்டையா தான் இருக்கும். அதை தூக்கி மண்ணுல போட்டீங்கன்னா அந்த மாறும் பசுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மண் சக்தி உடம்புல போறது உணவின் மூலியமாக போகிறது. நல்லா உருசு. 2வது தண்ணி குடிப்பதன் மூலியமாகவும் குளிப்பதன் மூலியமாகவும் உடம்புக்கு கிடைப்பது நீர் பிராணம் கிடைக்கும். சுவாசத்தின் மூலியமாக உடம்புக்கு கிடைப்பது காற்று பிராணம் கிடைக்கிறது. தூக்கத்தின் மூலியமாகவும் உடம்புக்கு கிடைக்கிறது இந்த ஸ்பேஸ் எனர்ஜி, which is called ஆகாய சக்தி, தமிழ் சொல்லுவோம், அது கிடைக்கும். உடல் உழைப்பு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, the body movement, you understand, உடல் அசைகிறதுனால உடம்புக்கு கிடைப்பது ஹீட் எனர்ஜி, உஷ்ணம், வேர்ப்பு சக்தி கிடைக்கிறது. எப்போ ஒரு மனிதன் இந்த 5 சரியாக செய்யும் போது this body functions at the peak performance work. You understand? So இதை 5 நீங்க கவனிக்கணும், இல்லைன்னா அதை கத்துக்கணும். அதை செய்யும் போதுதான் நீங்க எந்த வாழ்க்கையை சாதிக்க நினைக்கிறீங்களோ இந்த வெஹிக்கிள் பர்ஃபெக்டா நினைச்சு. உங்க மொபைல் போன் எத்தனை கவர் கொடுங்க, அதை எவ்வளோ பத்திரமா சுவாசிக்கணும். ஒரு கார் வாங்கினா, ஒரு 2 வீலர் வாங்கினா அப்படி பாத்துக்கிறீங்க. ஒரு பட்டுப்புடவை வாங்கினா அதை பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஒரு சீரார் அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஒரு வயிறு வித்தியாசம் அப்படி பத்திரமா வச்சுக்கிறீங்க. இந்த வயிறத்தை தேவைப்படுத்தக்கூடாது ஐயா. இது எப்பேற்பட்ட ஒரு உடம்பு, எப்பேற்பட்ட ஒரு சொத்து, அது கடவுள் கொடுத்திருக்கிற வரம் தான். அதை போய் உதாசீனப்படுத்தலாமா? அதுக்கு தேவையான உணவை கொடுக்கறது, கண்ட நேரத்துல சாப்பிடுறது, கண்ட நேரத்துல தூங்குறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் உடம்பை பத்தி. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். இந்த பிரின்சிபலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க இன்ஜின் 5 to 10 times பவர்ஃபுல்லா மாறி நீங்க அச்சீவ் பண்றதுல இப்படி அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகி இன்னைக்கு நீங்க பாஸ் பண்ணி வெளியில வர்றது அப்படியே டபுள் அமௌண்ட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பசிச்சா சாப்பிடுங்க. பசிச்சா மட்டும்தான் தினமும் சாப்பிடணும். பசிக்கலன்னா உசு போனாலும் சாப்பிடலாம். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. தாக எடுப்பா தண்ணி குடிக்கும். தாக எடுக்கலைன்னா தண்ணி குடிக்க கூடாது. பசிச்சு சாப்பிடணும், தாக எடுத்து தண்ணி குடிக்கணும். தூக்கத்தை கெடுத்துட்டு பண்ணக்கூடாது. ராத்திரி பூரா இந்த நோய் இதே இருக்கிறது பண்ணக்கூடாது. தூக்கம் தூக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இரவு 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பாடி ஒரு கிளென்சிங் சிஸ்டம்ல போகும். இது நேச்சர், என்னோட ரூல் கிடையாது. இது இயற்கையோட சட்டம். நான் நீங்க சொன்னாரு, அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த ரோடெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த பிரதானமான ரோடு சொல்ற மக்கள் எப்ப பண்ணுவாங்க சார்? எப்ப பண்ணுவாங்க? நைட் டைம் பண்றாங்க. அந்த நேரம் டிராபிக்காக யாருக்கும் தொந்தரவு இருக்காது. அதே போல இந்த கடவுள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உடம்பு எப்போ ரெஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த நேரத்துல தான் இன்டர்னல் கிளென்சிங் நடக்குது. நீங்க எல்லாம் மருத்துவத்துறைக்கு வரணும்.
நீங்க இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வேற யாரும் எப்படி இருக்காங்களோ தெரியா, உங்களுக்கு ஒவ்வொரு உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். You understand? It is about not about clearing the exam and getting attention. You need to know the body. You need to be passionate about knowing yourself. So இப்போ இந்த கிளென்சிங் சிஸ்டமே இந்த உடம்பு பண்றது 10 to 2 நல்லா சொல்றேன். 10 PM to 2 AM தான் பார்க்கும். அந்த நேரத்துல நீங்க ஃபேஸ்புக்கை நோட்டிக்கிட்டோ இன்ஸ்டாகிராம பார்த்துட்டோ இல்ல மொபைல நோட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை அந்த பண்ணவே பண்ணாது. அது இதே சுற்றி பிஸியா இருக்கும், ரோடு போக முடியாது, கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேலை பண்ணாது. நீங்க 12 மணிக்கு நீங்க படுத்தீங்கன்னா படுத்து 2 மணி நேரம் கழிச்சுதான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பயத்தையும் அவங்களுக்கு டைம் போச்சு. ஸோ உங்க பாடியில என்ன நடக்கும்னா கழிவுகள் தேட ஆரம்பிக்கும். கழிவுகள் தெரியும் உங்களுக்கு. All the waste materials will never get disposed of. வெளியில மட்டும் நல்லா குடிச்சு மேக்கப்பை போட்டு ஃபார்க்கன்னு போறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அழுத்து போட்டே அடிச்சுதா பாடி எப்படி குடிச்சா பாடி எப்படி பீக்கவும். ஸோ அடுத்த காலையில பவுல் மூவ்மெண்டே இருக்கா, பாடி கெமிஸ்ட்ரி சரியா ஆகலைன்னா யுவர் பர்ஃபார்மன்ஸ் வில் கெட் கம்ப்ளீட்லி டிட்டோரேட். கான்ஸ்டிபேஷன் வரும், ஏகப்பட்ட ப்ரெஷர். ஸோ உசுறு ஒப்படக்காகவும் 10 மணிக்கு தூங்குங்க. 10 மணிக்கு 9 மணிக்கு படுத்தணும். மார்னிங் எது செய்யணும்னா என் மைண்ட் ஒர்க்ஸ் இட் ரேஸ் அ ஷார்ட். இன்னைக்கு உலகத்துல உச்சத்தை தொட்ட அத்தனை மனிதர்கள் எந்த ஃபீல்ட வேணாலும் எடுத்துக்கணும். விஜய் வெய் ஃபீல்டு எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸை பார்க்கணும், ஹீரோவை பார்க்கணும், ஸ்போர்ட்ஸ் பர்சன் டெண்டுல்கரை பார்க்கணும், தோனியை பார்க்கணும், கோடியை பார்க்கணும், ராக் ஸ்டாரை போய் மீட் பண்ணணும், ஜாங்கோவிச்சை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய டெய்லி இருக்கும். ஏன் இப்படி பார்க்கறதுக்கு நீங்க அப்படி ஒரு ஆள் ஆகணும். என்ன காரணம்னா ஆல் தீஸ் சீக்கிரம் நிறைய சக்தி கருத்தி ஏன் மார்னிங் உலகமே தூங்கும். ஆனா உசாரம் ஏன்னா உலகமே ஆட்டு வந்து நம்ம வந்து சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு வேக் அப் அட் 3:30. அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். See, வேர்ல்டுல I'm not joking. The Van Gogh, the greatest artist, he wakes up at 3 o'clock. He used to wake up. Rema Vijay wakes up at 3 AM. Bill Gates wakes up at 3 AM in the morning. Modi ji wakes up at 3 AM. A.R. composes all his music at 3:30 AM in the morning. A.R. Rahman composes all his songs 4 o'clock in the morning. இதெல்லாம் யாருக்கு தெரியாது. Now we have done a huge research on the toppers of the world. You understand? அந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா காலையில் எழுந்திரிங்க. வேற ஒண்ணுமே இல்லை, பசித்து சாப்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்து பழைய நைட்டு சீக்கிரம் தூங்குங்க. தாவரம் எடுத்தா பண்ணிக்கிறீங்க. இது பண்ணாலே இது வந்து பேஸ். இது இன்னும் வீக்கெண்டா பேஸ் சொன்னா 12 மணி நேரம் வேணும். பட் பண்ண முடியாது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதனால ஏதாவது உங்களுக்கு பகிர்ந்தோம். இதை கேட்டுட்டு போவாங்க. கேட்டுட்டு போய் கை தட்டிட்டு நான் கை தட்டல் கேட்க வரல. ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு வரணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் நான் விட்டு அதுக்காக கூப்பிட்டுட்டாங்க. அந்த தளர்வு கிடைத்து உங்க வாழ்க்கையை தெரியாத அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்க முடியாது. ஸோ இது பாடி மைண்டுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு டூல். மைண்ட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். நல்லா your mind is your life. Please understand. Your mind is your life. நீங்க என் மனசுல இல்லைன்ற போது நான் வெளியே சொல்லாம நான் உள்ள வச்சுட்டு ரொம்ப கிளரா நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க. உங்க மைண்டு தான் உங்க வாழ்க்கையிலே முடிவு கொள்ளுது. இந்த வெளியில நான் ரொம்ப அழகா நான் பேசிட்டு மைண்டுக்குள்ள நான் கரெக்டடா இருக்கேன்னா என் வாழ்க்கை கரெக்டடா தான் இருக்கும். வாழ்க்கை ரொம்ப கேவலமா மாறிடும். அதான் அந்த ரவுண்ட் சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. மனம் இருந்தால் எல்லாம் வயசும் பார்க்கிறேன். எல்லாம் 5 மட்டும் வச்சுருக்கோம். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இதையும் பார்க்கணும். எண்ணம் போல் வாழ்க்கையில் சிஸ்டர் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வரைய சொல்லிட்டு போயிட்டான். Your mind is the most powerful tool. You understand? அது எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள கரப்ஷனே இருக்கும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய சொல்லு, இது எல்லாமே இதே போட்டு இருக்கும். உங்க வெளியில ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டா மாறிட்டு உள்ளுக்குள்ள காசத்து மயில கொஞ்சம் இருந்துச்சுன்னா
your life will get completely corrupted. I am not joking. This is a fact. We are doing this process for the past 35 years. நம்ம வந்து கிட்டத்தட்ட thousands and thousands of people நம்ம கிளாஸ் சொல்லிட்டோம். யார் யாரெல்லாம் அவங்க மனநிலை மாறிச்சோ அவன் தலையெழுத்தே மாறி. You understand? That is the most important thing. Your mind is such a powerful. அதாவது இந்த ஹாலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வாங்க. எஸ் அப்பா, இப்ப இந்த இடத்துல இருந்து நான் சாப்பிடுறதுக்கு போகணும்னு நினைச்சா தானே சாப்பிட போக முடியும். எஸ் அப்பா, இந்த இடத்துல இருந்து நான் பாத்ரூமுக்கு போகணும்னு நினைச்சா தான் போக முடியும். நல்லா புரிஞ்சு. இப்ப இந்த ஷர்ட் நான் போட்டிருக்கேன். இந்த ஜிப்பா நான் போடுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஜிப்பாவை டிசைன் பண்ணணும் மைண்ட்ல பிளான் பண்ணான். எஸ் அப்பா, யாரோ ஒருத்தர் இந்த வாட்ச் இப்படி டிசைன் பண்ணணும் மைண்ட்ல பிளான் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த வாட்ச் வந்துச்சு. யாரோ இந்த பில்டிங்கை கட்டணும்னு மைண்ட்ல பிளான் பண்ணா பேப்பர்ல போட்டாங்க டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில்டிங் வந்துச்சு. அப்படிதான் என்ன அர்த்தம்? See, the whole existence manifestation அப்படிங்கிறது பொருளாக இங்க பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க ஃபர்ஸ்ட் இன்வால்வ் மைண்ட் எவிட்டாக இருக்க வேண்டும். ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் கோல்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா you can never succeed in that. If you don't have a goal in your life, you will never succeed. ஒரு இலக்கு கட்டாயம் இருக்கும். A goalless person is a directionless person. My goal defines my path. என்னோட கோல் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற இந்த விஷயம்ல சாதனை வரைக்கும் ஒரு 10 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டு தான் சாகணும் அப்படிங்கிற ஒரே கோல் தான் இருக்கு. வேற கோலே That's the only goal I have. 24/7 I'm doing only that. And I'm passionate about it and my energy will never go dry. That's why we go. This goal drives me. இப்போ நான் இந்த கோலை நான் மெயினாக வச்சிருந்தேன்னா இதுதான் என்னுடைய பாஸை டிஃபைன் பண்ணும். நான் எந்த பாதையில போகணும், நான் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நான் யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்க கூடாது, எந்த வேலை நான் செஞ்சா என் கோலோட அலைன் ஆயிருக்கு, எந்த வேலை நான் செஞ்சேன்னா என் கோலை விட்டு நான் வெளியே போறேன், லேட் அலைன் பண்றேன் முடியாது. So all my decisions, all my actions, every damn thing I do in my life is aligned to my goal. நல்லா ப்ரோசஸ். இலக்கு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை எங்கேயோ அழைச்சி கொண்டு போய் சேர்க்கும். சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். This is the most important thing you must understand. Okay? Success is a progressive realization of a worthy idea. In the repeating one more time. Success is a progressive realization of a worthy idea. Please understand. அதாவது சக்சஸ் என்ன அப்படின்னா எதையோ ஒன்று அச்சீவ் பண்றது இல்லை, ஏதோ ஒரு கோலை ரொம்ப உன்னதமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை நோக்கி ஒவ்வொரு நாளும் நான் அனுபவபூர்வமா அதை நோக்கி நகர பார்த்தீங்களா. எவ்ரி மொமெண்ட் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் மை கோல். அந்த ப்ராசஸ் விட்டு விலகாம நான் போயிட்டே இருக்கிற பார்த்தீங்களா, இதுதான் திஸ் இஸ் கால்ட் சக்சஸ். எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்து என்னை தூக்கி ஒரு ஏன் அச்சீவ் சக்சஸ் இல்லை, எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது. அதை நோக்கி நான் இத்தனை மூமெண்ட் நான் நடந்துகிட்டே இருக்கேன். I give my 100% every moment in achieving what I want to achieve. This makes you a successful. You need to focus on the process. Don't worry about the destiny. மார்க் எவ்வளோ வருது பார்க்காதீங்க. நீங்க படிக்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு படி, இதை நான் முழுசா தெரிஞ்சுக்கணும் படி. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் உள்ள போகும், அதுக்கு ஒரு பசி இருக்கும். ஏன் நான் ஒரு சிறந்த மருத்துவராக மாறணும், அதுக்கு நான் இந்த விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும், அது எனக்குள்ள ஒரு பாகமாக மாறணும், ஒரு வெறியோட உள்ள இந்த நோக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க படிக்கிற விஷயம் எஃபர்ட்லெஸ்ஸா உள்ள போகும்.
It is not about simply opening the book and read. You understand? Your mind will become razor sharp. இப்போ இந்த wisdom உலகத்துக்கு கொடுக்கணும். உலக மக்களை கூட எலிவேட் பண்ணணும்னு நினைச்சு நான் ஒரு புக் எடுத்து தரணும்னா அந்த புக்ல இருக்கிற விஷயம் சும்மா அப்படி ரீட் பண்ணனா அப்படியே உள்ள போயிட்டு effortlessly. See, reading is not about finishing the book. இந்த புக்கை முடிக்கணும்னு வாசிக்கிறாங்க. எதையுமே அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பேஜை படிக்கும் போது இட் இஸ் கால்ட் டீப் ரீடிங்னு பேர். You understand? When you read it, you must razor sharp read பண்ணணும். அதுல இருக்கிற விஷயத்தை இந்த ஒரு பேஜ்ல என்ன கான்செப்ட் அவங்க சொல்ல வராங்க அந்த பேஜை படிச்சு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் தன்னை மூடிக்கு உட்காரு. அந்த ஒரு பேஜை படிச்சு முடிச்சு இது என்ன சொல்ல வரா, நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 10 செகண்ட் தன்னை மூடி அப்படியே உட்காந்து அந்த கான்செப்ட் உள்ள போயிடும். You don't have to memorize word by word. I was talking to Karthi, he said, the whole examination style is concept oriented, isn't it? Isn't it? It is concept oriented, it is not memorize the something, that is a stupidity. So read it like a lion. You take a live reading also, it's called quality reading, it's not mere clipping the pages, okay? Vivekananda used to do that. ஒரு நேரத்தை 1000 பேஜ் படிப்பாருங்க. It is not about speed reading. It is a razor, his mind is razor sharp. You understand? And the reading with the purpose. ஒரு purpose இருக்கும். நான் எதுவும் சொல்லிடுங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதை படிக்கும் போது அதை சப்ஜெக்டா பார்க்கறீங்க. இந்த விஷயம் எனக்குள்ள போய் நான் உலகத்துக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன மாற்றத்தை பண்ண போறேன் அப்படிங்கிற பர்பஸ் எங்க இருக்கும். அந்த பர்பஸ் என்ன பண்ணணும்னா அங்க உள்ள இருக்கிற சப்ஜெக்டை பிடிச்சி உள்ள தெரிஞ்சு. It will just pull, it's a two-way communication. இது ஏதோ காலேஜ் படிச்சு மார்க் வாங்கணும், எப்பயாவது அட்மிஷன் வாங்கணும், அப்படி படிச்சு எந்த போக. See, the difference is you become very relaxed. இது டென்ஷன்ல படிக்கிறீங்களா, ஒரு பாட புஸ்தகத்தை படிக்கிறப்போ ஒரு கதை படிக்கிறப்போ எவ்வளவு வித்தியாசம். ஒரு ஸ்டோரி புக் உட்காந்து படிக்கிறீங்க, கான்சென்ட்ரேட் நீ ரிலாக்ஸா படிப்பீங்க. எவ்வளவு சத்தம் போட்டாலும் பிடிக்கும். ஒரு தடவை படிச்சுட்டா அப்படியே உங்களுக்கு உட்காரு மாட்டவே மாட்டேன். பட் அதே எக்ஸாம் படிக்கும் போது ஃபியர் டெஸ்பரேட் ஆகிடுது. அப்ப பேரண்ட்ஸ் ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் கோர்ட்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் ஸ்டடி ஃபார் தி சேக் ஆஃப் ரிசல்ட். எப்போ ரிசல்ட் ஓரியன்டா ஆயிட்டீங்களோ ப்ரெஷர் பில்ட் ஆயிடும். நீங்க படிக்கிறப்போ உள்ள போகவே போகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரிலாக்ஸா படிங்க, சப்ஜெக்ட புரிஞ்சுக்கணும்னு படிக்கணும். You understand? The way in which you read makes a huge difference. Huge difference. ஒரு தடவை ஃபில் பண்ணாலே போவேன் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். You can never forget that. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds, it is called meditational reading or reading meditation. Whenever you read the book, you be இந்த பெட்ல படிக்கிறது பக்கத்துல ஏதோ ஸ்மார்ட் கேட்டு படிக்கிறது அதெல்லாம் பண்ணாது. படிக்கிறது மெடிடேஷன், இட்ஸ் அ ப்ராசஸ். அதை சின்சியரா பண்ணணும், ரிலாக்ஸா பண்ணணும். ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க. அடுத்த 20 நிமிஷம் அல்லது அடுத்த 30 நிமிஷம் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு போறேன், என் லைஃப்ல ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயத்தை நான் சராமிக்க போறேன், அதை பத்தி நான் தெரிவிக்கிறதுக்காக இதை படிக்க. அது ஒரு பாடலுக்காக இல்லை, அது ஒரு விஷயமா எனக்குள்ள மாறணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை உங்களுக்குள்ள செட் பண்ணிட்டு அந்த பேஜை கடந்து படியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எந்த அப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் பிரசன்ஸ். அந்த பிரசன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே இன்வெஸ்ட் உட்காரும். இட் இஸ் நாட் போட்டோகிராபிக் மெமரி, இட் இஸ் த பிரசன்ஸ் மெமரி. அது எல்லாமே உட்கார். Here, if I read one book, one page can change your life. It is not about how many pages you flip, it is about what is how much you are comprehended from a particular subject. That is how is so important. When you read like that, it becomes a total meditation. Something very phenomenal. This mind is capable of accumulating everything. You understand? இது
பரீட்சையில நம்ம பாஸ் மார்க் வாங்கினோம்க்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எந்த ப்ரெஷரும் போடாது. அதாவது நமக்குள்ள மார்க் வாங்கல, படிக்கல, டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு அந்த ப்ரெஷரே போடாது. இதுக்கு பேரு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. அதுக்கு பேர் சுதர்மம்னு சொல்லி. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. உலகத்துல சுதர்மம் ஒரு வைத்து, அதாவது ஒவ்வொரு உயிரும் ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்துல எத்தனை ஆர்கனைசேஷன் ஒரு மாங்கனம் ஒரு மாங்காயை கொடுக்கும், ஒரு வேப்ப மரம் வேப்பங்காயை தான் கொடுக்கும், ஒரு தென்னை மரம் தென்காயத்தான் கொடுக்கும். அதோட வேலையா தான் எவ்ரி பீயிங் இன் தி வேர்ல்ட் 85 லட்சம் உயிரினங்களும் எல்லாமே ஒன்னோடு கனெக்ட், எல்லாம் ஒரே வேலையை பார்க்க, எல்லாம் வேற வேலை நல்லா புரிச்சு எல்லாரும் ஒரே விஷயத்துல போய் உட்கார்ந்தா உணவு அனுப்பி. இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குது, வேப்பம் ஐயோ என்னது என் காயை யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் மாங்காயே திங்கிறாங்க, எங்கிட்டு கடவுள் எங்க வேப்பங்காயை உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேப்பமரம் நாளிலிருந்து நான் இங்க போயிட்டு வேப்பங்காயை உற்பத்தி பண்ணவே மாட்டேன், நான் மாங்காயை தான் உற்பத்தி பண்ண போறேன்னு நினைச்சு இந்த வேப்பமரம் இறந்துச்சுன்னா செத்து சுண்ணாம்ப. அதாவது அது பெண்களையும் திடீர் ஒரு தென்னைமரம் வந்து தேங்காயைத்தான் உற்பத்தி பண்ணணும், அது மாங்காயை உற்பத்தி பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய சிதர்மம் அதுதான், அது அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சமுதாயத்துக்கு மாங்காய் எவ்வளவு முக்கியமோ தேங்காய் அவ்வளவு முக்கியம், வேப்பமரமும் முக்கியம், கசப்பு செடியும் முக்கியம், எல்லாமே முக்கியம். அது இருந்தாதான் இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸே ஒரு ஹார்மோனி வரும். அதே போல ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் மருத்துவராகணும், ஒருத்தர் இன்ஜினியராகணும், ஒருத்தர் கவனிக்கடை வியாபாரம் பண்ணணும், ஒருத்தர் கட்டுமான தொழில் இருக்கணும், எல்லாருமே அவங்க சுதந்திரத்தை தான் வாழ. You understand? This is the whole crux of it. You must understand. இப்போ எங்க அப்பா வந்து he is a restaurant person, he is a hotelier. இப்போ எனக்கு ஹோட்டலுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஏற்பட்டு வச்சிருந்தார். 1966 ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் திருச்சியில 73-74 சின்ன பையனா இருக்கும்போது he was doing a turnover. நினைச்சு பார்க்க முடியாத பணம். 1973 நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு காஃபி போட விலை எவ்வளோ 10 பைசா. The cost of a coffee is 10 paise. ஒரு சாப்பாடு மதியம் சாப்பிடுறீங்க சாப்பாடு, இந்த சாப்பாட்டோட விலை வந்து ₹1. இன்னைக்கு வந்து ₹120 ஒரு மீல்ஸ். அந்த காலத்துல என் தகப்பனாருடைய ஒரு மாத வருமானம் 1.25 லட்சம். ஒரு ₹300 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு அது வந்து ஒரு 15 கோடிக்கு சமம். அப்பேற்பட்ட ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தாரு. என்னுடைய ஹோட்டல் வாசல் வந்து கையெழுத்து எனக்கு இருக்கு சரியே வராதுப்பா, ஆனால் உங்களுக்கு இந்த பணமும் வேண்டாம், என்னுடைய சுத்தரமும் இது வரல, நான் வாங்கிக்கிறதுல தான் போவேன் அப்படின்னு தட்டி தனசு. எந்த வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க நம்புவாங்க அப்படி அவன் தங்க வீட்டு தான் எல்லா தப்பும் பண்ணலாம், ஆனா அவன் சன்னியாசத்தோட நினைச்சு சொல்லுவான் விடமாட்டார். அதே கஷ்டம் எழுதி நடக்குது. அவன் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு காலையில 6 மணிக்கு ஹோட்டலுக்கு போறாங்க, ராத்திரி 12 திரும்பி தூண்டி எடுத்து வருவாரு. நான் ஹோட்டலுக்கு ஊரே உட்காந்து நீங்க டயரா நீங்க வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு டயர் ஆகுடைய அந்த வேலையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால நீங்க டயர் ஆகுறீங்க. நல்லா முடிச்சு ஒரு விஷயத்த படிச்சு நீங்க டயர் ஆகுறதே இல்லை. நீங்க படிக்கிற விஷயத்துக்கு உங்களுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்க டயர் ஆகுது. Your energy should get tight. Your hardware should be peak. Your software should function at the peak. Third is the energy. Energy எப்போ பீக் இருக்குன்னா நீங்க செய்யற விஷயத்தை லைக் பண்ணும், இல்லைன்னா எனர்ஜி எடுத்தா all your energy should get tight. காலையில மண்டே மார்னிங் நம்ம பாஸ் வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் வர சொல்றாரு. பாஸ் வந்து என்ன சொல்றாரு, 7 மணிக்கு ஆஃபீஸ் வான்னு சொல்றாரு. 10 மணிக்கு போகிற ஆஃபீஸ் 7 மணிக்கு இதை கூப்பிடுறானே உசுர எடுக்கிறானே அந்த எம்ப்ளாயி கிட்டே ஆஃபீஸுக்கு போனோம்னா அவருக்கு எனர்ஜியே இருக்காது. அதுவே பாஸ் வந்து நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு நம்ம எல்லாரும் சிட்டி டூர் போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. 7 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா 4 மணிக்கு நீ ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னா ராத்திரி கூட தூங்க மாட்டான். எஸ் நைட்டு கூட தூங்க மாட்டீங்க. போய் ஏர்போர்ட் பண்ணி உட்காந்துருப்போம், நைட்டு ஏறி தூங்குவோம், அப்போ தூங்க மாட்டோம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் சிட்டிக்கு இறங்கி தூங்குவோமா, அப்போ தூங்க மாட்டோம். நான் கேட்கிறேன்
எங்கிருந்து வந்து எனர்ஜி? Your mind, your energy, your breath and your body and existence, they are all connected. மைண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ எங்க அப்பா செய்ய பொய்ய நான் செஞ்சேன்னா என் உடம்புல சக்தி இருந்தது, எனர்ஜியா குறையாது. அவருக்கு வந்து போட்டதுக்கு அவர் பிளக்கே இருக்கு. ஒரு காஃபியை குடிச்சிட்டு இந்த காஃபியில் இருக்கிற டிகாஷன் வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு அடிச்சு சொன்னேன், நீ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சு வச்சுக்க கரெக்டா பண்ணிருக்கேன். ஒரு காஃபியை குடிச்சிட்டு இதுல இருக்கிற மில்க் வாட்டர் கண்டென்ட் 92% மில்க் கண்டென்ட் இருக்கணும், 85% தான் இருக்காரு. ஒரு காஃபியை குடிச்சிட்டு அந்த காஃபியில் இருக்கிற ஏபி டிபி காஃபியோட ரேஷியோ வந்து 850:150 இருக்கணும். நீ 800:200 கெமிஸ்ட்ரி ஒரு அவியன் செஞ்சு வச்சிருப்பான், அதை கண்ணுல பார்த்துட்டு அது ஒப்பு இல்லைன்னு வாயக்க போட மாட்டேன், பார்த்துட்டு ஜீரணம் பார்த்தாங்க. I'm not joking. He had such a tremendous passion for food and cooking. நீங்க திருச்சியில பார்த்தீங்கன்னா நீங்க போய் இப்போ கோஷ்டி கேட்டாலே யாரும் சொல்லுவாங்க, டெய்லி சாயங்காலம் 3:30 மணிக்கு கிட்டத்தட்ட 400 பேருக்கு நிற்பாங்க ஒரு காஃபி டிகிரி. I'm not joking. அந்த காஃபி கிடைக்கிறதுக்கு they used to stand in queue. பட் எனக்கும் ஏன் சொல்ல வர்றாங்கன்னா அந்த தொழிலுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னை கையில் கூட நட்டுட்டு என் சுதர்மத்தை தான் நான் செய்யேன் அப்படின்னு சொல்லி நீங்க நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கேன். திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஐ லவ் திஸ். காலையில ராத்திரி வரைக்கும் நீங்க ப்ரோக்ராமுக்கு எனக்கு 12 மணி நேரம் பேசு, ஃபுல் எனர்ஜியில பேசுறேன். ஆகாது ஃபயர்மேன் ப்ரோக்ராம் வந்து 18 hours I used to do program. These are the things a lot of people are there. You understand what I say? உங்களுடைய சுதர்மத்தில் நீங்க இருக்கணும். அதனால நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து நீங்க தெளிவாக புரிஞ்சு நம்ம பிள்ளை இதை படிக்க வைக்கணும், அவங்க ஃப்ரீயா படிக்கணும், அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க. அவங்க உடல் அவங்களுடைய மனம் சிறப்பையாக வாழ்வதற்குண்டான அத்தனை சப்போர்ட்டும் நம்ம பண்ணணும். ப்ரெஷர் போகவே கூடாது, அவங்க போட்டு அழுத்தக்கூடாது. அவங்க இதை பாஸ் பண்ணல, இது நடக்கலைன்னா வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சது இல்லைங்க. They are destined to do something else. அது உங்களுக்கு புரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை குழந்தைகள் அட்மிஷன் வாங்கினா அவங்க பெரிய ஆளுங்க, அட்மிஷன் வாங்காதவங்க கிடைக்காதவங்க ஒண்ணுமே இல்லை நினைச்சுக்காதீங்க. You are something, the device giving you something else. உங்களுக்கு வேற ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அர்த்தம். நல்லா புரிச்சு. So don't worry about the result. ரிசல்ட்டுக்காக படிக்காம யார் இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான், போற்றவே மாட்டான். அதைத்தான் பகவத்கீதை சொல்றது, கடனை செய் அது வெறும் வாசகமா இருக்கக்கூடாது, வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஏன் வேலையா நம்ம செய்ய காலையில் எழுதிச்சு இன்னைக்கு ராத்திரி போய் தூங்குற வரைக்கும் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓடும். அதை செழிப்பு அப்படின்னு அடுத்துடும். அதுக்கு மேல ரிசல்ட் என்ன வருதுங்கிறது நான் பார்க்கவே கூடாது. அப்பதான் எழுதிருக்கோம், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் த எண்ட் ரிசல்ட்.